பள்ளி நாட்கள்ல ஏன் 8 மணி வரை தூக்கம் வருகிறதுன்னு தெரியவில்லை. ஆனால் விடுமுறை நாட்கள்ல நான் காலை 6 மணிக்கு எழுந்துடுவேன். உங்களுக்கும் யாரை கேட்கிறாய் லாலிபாப்? எதற்கு கேட்கிறாய் லாலிபாப்? என்னோட கடைக்கு வந்தாயா? அம்மாவிட திட்டு வாங்கினாயா? அப்பாவிட அடி வாங்கினாயா? அல்லது நான் கூப்பிடும் போது என்னுடன் விளையாடத்தான் வந்தாயா? விளையாட்டு பொருள்களை தான் தந்தாயா? அல்லது நீ என் மாமனா மச்சானா? போடா மானம் கெட்டவனே, உனக்கு லாலிபாப்லாம் தர முடியாது. லெமன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் கண்டுபிடிச்சவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க, அவ்வளவுதான். என் ஃப்ரெண்ட் லஞ்ச் பாக்ஸை திறந்தா அங்கேயும் அதேதான். எல்லா அம்மாவிற்கும் இதை விட்டா வேற ஏதும் செய்ய தெரியாதா? அப்பா முருகா, இதுல இருந்து எங்களை போல பிள்ளைங்களை எப்ப காப்பாத்துவீங்க? சோகமா இருக்கே. மழையா இருக்கு, ஸ்கூல் லீவ் விடுவாங்களான்னு யோசிக்கிறத. ஹோம் வேற செய்யல, அதான். என் பொண்டாட்டி தொல்லை வேற தாங்கல. பிசினஸ் பண்ண போறேன்னு என் உயிரை வாங்குறா. ஒரு நாள் சாரி வாங்கி சேல் பண்ண போறேன்னு சொல்றா. அடுத்த நாள் நான் ஆரி வேலையில இருந்து பணம் சம்பாதிக்க போகிறேன். பிறகு நான் ஒரு பியூட்டி பார்லர் திறக்க போகிறேன். இன்னொரு நாள் நான் கேக் செய்ய கற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லும் மற்றொரு நாள் மற்றும் ஒரு பேக்கரியை திறக்க போகிறேன். என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. என் பொண்டாட்டி சாதாரணமா சமைக்கிறதையே சாப்பிட முடியாது. இதுல ஹெல்த்தியா சமைக்கிறேன்னு சொல்லி யூடியூப் பார்த்து செய்து இன்னும் என்ன சாவடிக்கிறா கடவுளை. நான் முதல்ல பிறந்திருக்கலாம், ரெண்டாவது பிறந்தது தப்பா போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் என்னோட அண்ணன் என்னை குப்பை தொட்டிலேருந்து தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்டர்ல நின்று பாகிஸ்தான் கிட்ட கூட சண்டை போட்டுடலாம். அப்பா சாமி, இந்த பொண்ணுக்கு கூட மட்டும் சண்டை போட முடியாது. அவர்களிடத்தில் நம்மை விட பெரிய ஆயுதம் உள்ளது. அவர்கள் அழுவதன் மூலம் எல்லாவற்றையும் சாதிக்கிறார்கள். கண்களில் இவ்வளவு தண்ணீரை எப்படி வைத்திருக்கிறார்கள்? நாம தப்பு பண்ணாலும் நாம தான் சாரி கேட்கணும். அவர்கள் தப்பு பண்ணாலும் நாம தான் சாரி சொல்லணும். இல்லைன்னா மிகப்பெரிய போராக மாறிவிடும். சத்தமாக சிரிக்காதே, வெளியே போய் நிற்காதே, அவ்வளவுதானா அவர்கள் சொல்வது? எல்லா வீட்டு வேலைகளையும் கற்க வேண்டும். சமைக்க கற்றுக்கொள். பெண்ணே, அடக்கமாக உடை அணியுங்கள். ஐயோ, நிறைய விதிகள். சமைக்க கத்துக்கணும், அவ்வளவுதானா சொல்றாங்க? மத்தவங்க தப்ப பொறுத்துக்கிட்டு சும்மாவும் இருக்கணும். ஐயோ, எவ்வளோ ரூல்ஸ். நான் கோவிலுக்கு மாலை போடும்போது தான் என் மனைவி என்னை சாமின்னு மதிக்கிறாள். இல்லைன்னா அவள் என் மேல ஏறி மிதிக்கிறாள். மரியாதையா பேசுறா. இதுக்காகவே ஆண்டு முழுவதும் மாலை போட்டிருக்கலாம் போல. கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம். அப்பா, நான் காலேஜில் படித்தபோது ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்ய விரும்பினேன். ஆனால் இப்போது என் படிப்பு பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டுமே அப்படி இல்லம்மா. உங்களுடைய கல்வி இப்ப குடும்பத்தை சரியா நடத்தவும் குழந்தைங்களை நல்லா வழி நடத்தவும் உதவுது.